என்று தாங்கள் கூறுங்கள். திருக்குர்ஆனினுடைய 7வது அதிகாரம் 26வது வசனத்தை இங்க எடுத்து சொன்னீங்க. அந்த வசனத்துல இதே பூமியில் நீங்கள் வாழ்வீர்கள், இதிலேயே நீங்கள் மரணமடைவீர்கள், இதிலிருந்தே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று இறைவன் ஒரு நியதியை வைத்திருக்கிறார். திருக்குர்ஆனினுடைய 7வது அதிகாரம் 26வது வசனத்தில இறைவன் இதை குறிப்பிடுகின்றான். மனிதர்கள் என்றால் அவர்கள் இந்த பூமியிலேயே வாழ வேண்டும், இந்த பூமியிலேயே மரணமடைய வேண்டும், இந்த பூமியிலிருந்தே அவர்கள் எழுப்பப்பட வேண்டும் என்று இறைவன் ஒரு நியதியை வைத்திருக்கிறார். இது இறைவனுடைய ஒரு நடைமுறை, இறைவனுடைய ஒரு சுன்னத்துல்லா. உலகில் தோன்றிய எல்லா மனிதர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த பூமியில் தான் வாழ வேண்டும், இந்த பூமியிலேயே மரணமடைய வேண்டும், இந்த பூமியிலிருந்தே எழுப்பப்பட வேண்டும். இது ஒரு பொது நியதி. இதற்கு மாற்றமாக இன்று முஸ்லிம் ஆலிம்கள் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடந்த 2000 ஆண்டுகளாக விண்ணில் வாழ்கிறார்கள் என்று சொல்றாங்க. இன்னும் ஒருபடி மேலே போனா வானம் நாங்க சொல்லலையே, பூமி அல்லாத ஒரு இடத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ் இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் மனிதர் என்றால் அவர் பூமியிலே வாழ வேண்டும் என்று இறைவன் மிக தெளிவான முறையில் கூறியிருக்கிறான். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் வாழாமல் விண்ணில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், அல்லது பூமி அல்லாத ஒரு இடத்தில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று அவர் மனிதர் அல்ல என்று சொல்ல வேண்டும், அல்லது திருக்குர்ஆனினுடைய இந்த வசனம் தவறு என்று சொல்ல வேண்டும். இறைவனுடைய செயல்முறை, நடைமுறை இறைவன் திருக்குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றான். எனவே முஸ்லிம் ஆலிம்கள் சிந்திக்க வேண்டும். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதர் என்று சொன்னால் அவர் பூமியில் தான் வாழ வேண்டும், பூமியில் தான் மரணிக்க வேண்டும், பூமியில் இருந்தான் எழுப்பப்பட வேண்டும். மரணிக்கிறது எழுப்பப்படுவதை விட்டுருங்க, வாழ்றது பூமியில் வாழ்கிறார்களா? இதை கூட சொல்லுவாங்க, திருப்பி வந்து ஒரு பூமியில தான் மரணிக்க போறாரு என்று கூட இந்த ஆலிம்கள் சொல்லலாம். ஆனால் வாழ்வது பூமியில் அவர்கள் வாழ்கிறார்களா? அழகான முறையில் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியில் தான் வாழ வேண்டும், இந்த பூமியிலேயே மரணிக்க வேண்டும், இந்த பூமியிலிருந்து தான் எழுப்பப்பட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நியதி. இதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல, ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட. எனவே இந்த திருக்குர்ஆன் வசனத்தின்படியும் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் இல்லை, மாறாக அவர்கள் பூமியிலேயே வாழ்ந்து பூமியிலேயே மரணமடைந்து விட்டார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். அல்லாட்டி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் வானத்திலும் வாழலாம் என்று ஒரு விதிவிலக்காக சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் அவ்வாறு சொல்லவில்லை. எல்லா மனிதர்களுக்கும் உரிய ஒரு பொது நியதியை இறைவன் இந்த 7வது அதிகாரம் 26வது வசனத்தில் வைத்திருக்கிறார். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனித ரசூல் என்றால் அவர்கள் இந்த பூமியிலேதான் வாழ வேண்டும். பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்தில் விண்ணில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு சிறப்புத்தன்மை வந்து விடுகிறது, ஒரு தெய்வீகத்தன்மை வந்து விடுகிறது என்று நாம் சொல்லலாம். முஸ்லிம்களாகிய நாம் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனித ரசூல் என்று நம்புகிறோம். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெய்வம் என்றோ தெய்வத்தன்மையை பெற்றவர் என்றோ நாம் நம்புவதில்லை. எனவே ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதர் என்றால் அவர்கள் நிச்சயமாக இந்த பூமியிலேதான் வாழ வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய பொது நியதி. இதற்கு மாற்றமாக ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் நான் முன்பு கூறியது போன்று அவர் மனிதர் அல்ல என்று நாம் சொல்ல வேண்டும், அல்லது திருக்குர்ஆனினுடைய இந்த வசனம் தவறு என்று சொல்ல வேண்டும். மூன்றாவது கருத்திற்கு இதில் இடமில்லை. கிறிஸ்தவர்கள் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் வாழ்வதால்
அவர்களுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை வந்துவிட்டது என்று கூறுகிறார்கள். இன்று உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் 2/3 பகுதி கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மையினர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக, தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தெய்வத்தன்மை அவர்களுக்கு எப்போது வந்தது என்று கேட்டால், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றளவும் உயிரோடு வாழ்கிறார்கள் என்ற கொள்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் என்று வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இறைவன் திருக்குர்ஆனில் 17வது அதிகாரம் 94வது வசனத்தில், இதற்கு முன்பும் நான் எடுத்து கூறியிருக்கிறேன், அந்த மக்கத்து காபிர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, முஹம்மதே, நீர் அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னால் நீங்கள் எங்கள் கண் முன்னால் வானத்திற்கு ஏறி செல்ல வேண்டும், நாங்கள் படிக்கத்தக்க ஒரு நூலை நீங்கள் கொண்டு வர வேண்டும், அவ்வாறு கொண்டு வந்தால்தான் நீங்கள் வானத்திற்கு ஏறி சென்றதை நாங்கள் நம்புவோம் என்று அந்த மக்கள் கூறினார்கள். அப்போது இறைவன் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்ல சொன்னான். குல் சுப்ஹான ரப்பி அல் குன்தும் இல்லா பஸர ரசூலா என்று நீர் பதில் சொல்லு என்று அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டார். என் இறைவன் தூயவன், நான் ஒரு மனித ரசூல் தான் என்று இறைவன் பதில் சொல்ல சொன்னான். நான் ஒரு மனித ரசூல், எனவே மனிதனுக்கு அப்பாற்பட்ட முறையில், மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட முறையில் விண்ணிற்கு செல்வது சாத்தியம் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் அல்லாஹ் சொன்னான், குல் சுப்ஹான ரப்பி, அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று கூறும். விண்ணிற்கு செல்வது அல்லாஹ்வுடைய பரிசுத்த தன்மைக்கு மாற்றமானது என்பதை புரிய வைக்கும் விதத்தில் அல்லாஹ்வுடைய பதில் அங்கே அமைந்திருந்தது. இப்போது கூறுங்கள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனித ரசூல் என்ற நிலையில் அவர்களால் விண்ணிற்கு செல்ல முடியுமா? ஏந்தல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விண்ணிற்கு செல்ல முடியாத போது இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு மட்டும் இறை தூதராக தோன்றிய ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் விண்ணிற்கு செல்ல முடியுமா என்பதை முஸ்லிம்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள். உலக மக்கள் தொகையில கிறிஸ்தவர்கள் 2/3 பங்கு இருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க. இப்படி பெரும்பான்மையான இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள்ல அதிகபட்சமான மக்கள் கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளா வழிபட்டு கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்க்க போனோம்னா, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 16வது அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனத்தில் கூறுகின்றான், அவர்கள் அல்லாஹ்வையன்றி எவர்களை அழைக்கின்றனரோ அவர்களால் எதையும் படைக்க முடியாது, மேலும் அவர்களே படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் மரணமடைந்தவர்கள், உயிருள்ளவர்கள் அல்ல, மேலும் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறிவதில்லை. அப்போ இங்க என்ன சொல்றான், எவர்களை அல்லாஹ் என்று அழைக்கப்படுகின்றார்களோ, எவர்கள் கடவுள் என்று அழைக்கப்படுகின்றார்களோ அவர்கள் மரணமடைந்தவர்கள் என்று இங்கே சொல்றான். அப்படி பார்க்கணும்னா ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் என்று அழைக்கின்றார்களே, அப்போ இந்த வசனத்திற்கேற்ப அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்ற கருத்துக்கு நாம் வர முடியும் அல்லவா? இதை பற்றி கொஞ்சம் விளக்கு. திருக்குர்ஆனினுடைய 16வது அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை இங்கே எடுத்து வச்சீங்க. அதுல அவர்கள் அல்லாஹ்வை அன்றி எவர்களை அழைக்கின்றனரோ அவர்களால் எதனையும் படைக்க முடியாது, மேலும் அவர்களே படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் மரணமடைந்தவர்கள், உயிருள்ளவர்கள் அல்ல, மேலும் எப்போது எழுப்பப்படுவர் என்பதனை அவர்கள் அறிவதில்லை என்று இறைவன் கூறுகின்றான். 16வது அதிகாரம்
21, 22 ஆகிய வசனங்களில். இப்போது நீங்க சொன்ன மாதிரி உலக மக்கள் தொகையில் கிறிஸ்தவர்கள் 2 பங்கு இருக்கிறாங்க. மக்கள் தொகையில் பெரும்பான்மையினர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மையினர் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக, தெய்வமாக, இறைவனாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனே திருக்குர்ஆன்ல இதுக்கு சாட்சியம் பகிர்ந்துட்டான். அவர்கள் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்று அழைத்தார்கள் என்று இறைவன் திருக்குர்ஆனில் அவர்கள் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனாக வழிபடுவதற்கு சாட்சியம் பகிர்ந்து விட்டான். அப்ப ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் என்று சொன்னால் திருக்குர்ஆனினுடைய இந்த வசனத்தின்படி அவர்கள் மரணமடைந்தவர்கள். ஏனென்றால் யாரெல்லாம் அல்லாஹ்வை அன்றி இறைவனாக அழைக்கப்படுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மரணமடைந்தவர்கள் என்று இறைவன் கூறுகின்றான். இன்று ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் கிறிஸ்தவர்கள் கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கடவுளாக யார் வணங்கப்படுகிறார்களோ, அல்லாஹ்வை அன்றி அவர்கள் எதனை அழைக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மரணமடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதன் அடிப்படையில் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணமடைந்து விட்டார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். மரணமடையவில்லை என்று சொன்னால் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுள், இறைவனுடைய ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். இந்த 2ஐ தவிர மாற்று கருத்துக்கு இடமில்லை. இறைவன் அவர்கள் மரணமடைந்தவர்கள் என்று சொன்னதோடு மட்டும் விடவில்லை, உயிர் உள்ளவர்கள் அல்லர் என்றும் கூறுகின்றான். ஒட்டக்கொத்தருக்கு ரெட்டத்தாப்பல் அல்லாஹ் போட்டான். அவர்கள் மரணம் அடைந்தவர்கள் என்று மட்டும் சொல்லாமல் உயிர் உள்ளவர் அல்லர் என்றும் கூறுகின்றான். எனவே எவர்களெல்லாம் இறைவனாக வழிபடப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மரணமடைந்தவர்கள் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் மிக தெளிவான முறையில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது.